சார் நீங்கள் சொல்கிறது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைங்கிறீங்க சார். சைபர் செக்யூரிட்டியில் எங்கே வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் கேஸ் போடலாம் சார். இல்லை அது நீங்கள் சொல்கிறது வேற ஒரு கேசஸில் போடலாம். டிஃபமேஷன் கேசஸில் ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒருத்த மேலே போட முடியுமா? இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போது நான் அதுதான் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து விசாரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து 225 வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது முதல்ல ஒரு என்கொயரி பண்ணுங்க, அப்புறம் அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லுது. இவங்க என்னன்னா அந்த என்கொயரி பண்ணாமல் கூப்பிட்டு தான் தவறு நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை அதோட ஒரு தகவலையும் சொல்கிறேன். இன்னொரு வலுவான ஒரு வாதமும் நம்ம முன் வச்சோம். என்னென்னா வந்து இவர் கொடுத்த, அதாவது இவர் வந்து விசாரிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து 2-3 சாட்சிகளை வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ஏதாவது கூட்டு வராரு. அதில் ஒரு சாட்சி கார்த்திக் ராஜான்ற ஒரு சாட்சி. அவர் வந்து என்னென்னா நீதிமன்றத்தில் வந்து ஏறி சாட்சி சொல்லும்போது கையில் ஒரு பேப்பர் வச்சுட்டே படிக்கிறாரு. பேப்பர் வச்சுட்டு படிக்கும்போது நீதிபதி இப்போ உள்ள நீதிபதி அந்த அவங்க இல்லை, வேற ஒரு நீதிபதி, பொறுப்பு நீதிபதி, அவர் வந்து என்ன படிக்கிறீங்க, என்ன பேப்பர், அது பேப்பரை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த பேப்பரை வந்து முதல்ல கொடுக்கல. அப்புறம் நீதிபதி கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொன்ன பிறகு அந்த பேப்பரை கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வழக்கறிஞர்கிட்ட அதை கொடுக்குறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேப்பரை வந்து அப்படியே கொண்டு போய் வந்து நீதிபதிகிட்ட கொடுக்காம அதை கிழிச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு. இது நான் சொல்லலைங்க, இது என்னோடய அலிகேஷன்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தம் அந்த நீதிபதி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த எவிடன்ஸ் அந்த கார்த்திக்ன்ற அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது இதை வந்து அது வந்து 5 வரியில் இது மொத்தமாக சொல்லியிருக்காரு. நான் கேட்கும்போது கிழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதன் பிறகு வந்து அவர் சொன்னார், நான் பார்த்து படிக்கலன்னா மறந்துடுவேன், எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் அப்படின்றது இட்ஸ் ரெக்கார்ட் ஆஃப் தி கோர்ட். அதில் சொல்லியிருக்காரு. இதுவரையும் 3 சாட்சி, அதாவது இப்போ சாட்சி இல்லை சார், அவர் சப்போர்ட்டிவாக ஒரு 3 பேர் விசாரணை பண்ணியிருக்காங்க. அவங்க சாட்சியாக கூட எடுத்துக்க முடியாது, அவங்க சப்போர்ட்டிவாக வந்து ஒரு 3 பேர் மட்டும் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து உரிய உத்தரவை வந்து, அதாவது இந்த வழக்கு உகந்ததா, விசாரணைக்கு அதாவது அடுத்த கட்டமாக விசாரணைக்கு இதை வந்து எடுத்துக்கலாமா வேணாவா நாங்கள் டிசைட் பண்ணி நான் உத்தரவு போடுறேன். 4-6 தள்ளி வச்சுருக்காங்க. நன்றி. கிடையாது, அது பொய்யான திரும்பி ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஒரு வேளை வந்து தவறான தகவல்கள் உங்களுக்கு அளிக்கப்படுதுன்ற ஐயம் எனக்கு இருக்குது. ஒரு முறை தான் வந்து வந்து நீதிபதி அவர்கள் அவர் வர வேண்டும் என்று வந்து சொல்லியிருந்தார். அதுக்காக நான், ஏன்னா அண்ணன் சீமான் வந்து ஒரு நீதித்துறை ஒரு மிகுந்த மதிப்பு வைத்திருப்பவர். எல்லா வழக்குகளையும் வந்து தேவையான நேரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆஜராவார். அதன்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு மறுநாளே வந்து ஆஜரானார். அதன் பிறகு ஆஜராக தேவையில்லை என்ற சட்ட ரீதியான வாய்ப்பு இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் சீமான் வந்து ஆஜரானார். அதன் பிறகு தொடர்ந்து ஆஜராக வேண்டும் என்று எந்த உத்தரவும் இல்லை, நீதிமன்றம் அதை கூறவும் இல்லை. ஆனால் தொடர்ந்து பத்திரிகையாளரிடம் ஒரு பொய் செய்தி வந்து பரப்பப்படுகிறது. என்னவென்றால் நீதிபதி வந்து அவர் வரணும்னு சொன்னாங்க, இத்தனை வயதாக்கு ஏன் வரலன்னு கேட்டாங்க. அப்படியான எந்த விதமான வந்து உத்தரவையோ இல்லை வந்து அப்சர்வேஷன்ஸோ நீதிமன்றம் கொடுக்கவில்லை. அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இல்லைங்க, ஆஜராவது கவுன்சில் ஆன் ரெக்கார்டு இருந்தாலே போதுங்க. இதில் ஆஜராகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லவே இல்லை. அதுதான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அவர் சொல்லணும்னு கிடையாது. ஏன்னா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தான் ஆர்கியூ பண்ண போகிறோம். ஆக நீதிமன்றம் அவங்கள வந்து அவர் அண்ணன் சீமான் அவர்கள் வர வேண்டும் என்று அந்த ஒரு முறை தான் சொன்னது. அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி உத்தரவு ஏற்று அண்ணன் வந்தார், வந்து அப்பியரன்ஸுக்காக வந்து வந்துட்டார். அதன் பிறகு நீதிமன்றம் அவ்வாறு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. தொடர்ந்து வந்து ஒரு பொய்யான தகவல் பத்திரிகையாளரிடம் பரப்பப்படுகிறது. அதை மட்டும் கிளாரிஃபை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.